எலக்ட்ரோடைனமிக்ஸில் ரெண்டாவது லெக்சர் பார்க்க இருக்கிறோம். ரேடியேஷன் ஃப்ரம் an oscillating dipole. டைபோல்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை a small distance. அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் டைபோல். அது ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று லென்த்து வேரியாகி ஆசிலேட் ஆகலாம், அல்லது சார்ஜ் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மாறி ஆசிலேட் ஆகலாம். அப்படி ஒரு டைபோல் ஆசிலேட் ஆகுதுன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை உருவாக்குகிறது. ஸோ ரேடியேஷன் ஃப்ரம் அண்ட் ஆசிலேட்டிங் டைபோல் அது என்னன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஒரு லெங்க்தி டெரைவேஷனாக இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் போட்டிருக்கிறோம். இன்னுமே இதில் கொஞ்சம் சில பிட்டு இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம டெரைவேஷன் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறோம். ரேடியேஷன் ஃப்ரம் அன் ஆசிலேட்டிங் டைபோல். இந்த ரெட் கலரில் இருக்குத திஸ் இஸ் எ டைபோல், ஒரு ஒயர். இதில் இங்கேயும் சார்ஜ் இருக்குது, இங்கேயும் சார்ஜ் இருக்குது. இதனுடைய லெங்க்த்து, டைபோலினுடைய லெங்க்த்து ஸ்மால் எல். இட் இஸ் கெப்ட் அட் த ஆர்ஜின். ஆர்ஜினில் இதை சென்டர் அமைகிற மாதிரி இசட் ஆக்சிஸுக்கு இணையாக இது வைக்கப்பட்டிருக்குது. இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது ஆறுங்கிற பொசிஷன் வெக்டாரில் இருக்குது. பிங்கிற பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே என்ன எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைபோல் ஆசிலேட் ஆகுதுனால உருவாகிறது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ண இருக்கிறோம். இந்த பொசிஷன் வெக்டாருக்கும் இந்த இசட் ஆக்சிஸுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. ஓகே. Consider an electric dipole along the z-axis kept at the origin as shown. Z-axis வைக்கப்பட்டிருக்குது, ஆரிஜினில் சென்டர் அமைகிற மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. Let L be the length of the dipole. L is this length. Suppose the charge from one end is periodically transferred to the other end and vice versa. இங்கிருந்து சார்ஜ் இங்கே போகுது, பலடி அங்கிருந்து இங்கே வருதாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த லெங்த் வைப்ரேட் ஆகுதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சார்ஜ் வைப்ரேட் ஆகுதா எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் கால்குலேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஃபைனல் ஆன்சர் மே பி தி சேம். த ஆசிலேட்டிங் சார்ஜ் Q equal to Q0 e power I omega t. E power I omega t na it has cos omega t plus I sin omega t. Q0 cos omega t na it is oscillating. ஸோ இதனுடைய ரியல் பார்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபைனலில். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இன்டகிரேட் பண்ணுறது, அதெல்லாம் இ பவரில் இருந்தால் ஈஸியாக இருக்குங்காக அப்படியே எடுத்து எழுதிருக்கிறோம். ஃபைனலில் வரக்கூடிய இது இதனுடைய ரியல் பார்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது அல்லது நீங்கள் இங்கேயே காசு ஒமேகாட்டி அப்படின்னு எடுத்து எல்லா ஒர்க்கும் பண்ணால் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும் டெரிவேஷன். ஸோ த ஆசிலேட்டிங் சார்ஜ் இஸ் Q equal to Q0 e power I omega t. Omega tங்கிறது angular frequency of oscillation of this charge and t is the time. Q0ங்கிறது maximum charge, amplitude of the charge. The current associated with this charge transfer is I-ங்கிறது dq by dt. dq by dt னா இதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது அப்படியே வரும். Q0 e power I omega t டைம்ஸ் இதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப I omega வரும். ஸோ I omega இது Q0 e power I omega t. This is the current associated with this change of charge. Hence, the oscillating dipole moment P. Dipole moment P is equal to charge times the length of the dipole. So, P equal to Q is Q0 e power I omega t times L. So, L Q0 e power I omega t. This is the dipole moment at any time t. This is an oscillating function. So LQ0, let me take this LQ0 as a P0. LQ0 as a P0 e power I omega t. So the dipole is oscillating. Whether it is due to the charge oscillating or length oscillating, the final result, the dipole moment oscillates with this function P0 e power I omega t. இப்போ இதை இங்கே இதில் பார்த்தீங்கன்னா I equal to I omega Q0 e power I omega tன்னு இருக்குது. இங்கே உள்ள இந்த இதில்
Q naught e power I omega t எடுத்தோம்னா இங்க I divided by I ஒமேகான்னு வரும். ஸோ Q naught e power I omega t க்கு பதிலா I divided by I ஒமேகான்னு எழுதியிருக்கிறோம். மற்றபடி L is here. So IL divided by I omega. So dipole moment in terms of current. Here this is in terms of charge. Here this is in terms of current. அது என்ன equation கொண்டு வந்திருக்கிறோம். Okay, let it be. அதே படம் இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கிறோம். From the theory of retarded potential, A R T is equal to mu0 divided by 4 pi volume integral J at R dash comma T minus modulus of R minus R dash divided by C divided the whole divided by R minus R dash d tau. D tau ங்கிறது small volume element. mu0 4 pi ங்கிறது அந்த constant. A at R comma T இங்க இந்த பொசிஷன்ல Pங்கிற பாயிண்ட்ல வெக்டார் பொட்டன்ஷியலுக்கான ஈக்குவேஷன் இது. A at R comma Tங்கிற டயத்துல it is due to the current density this one mu0 divided by 4 pi volume integral J R dashங்கிற இடத்துல இங்க இருந்து R dash இடத்துல இங்க current density இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். that current density is J at R dash but the time வந்து இங்க retarded time லேட்டரா உள்ள டைம் தான். ஏன் லேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். that லேட் ஆகக்கூடிய டைம் தான் this one T minus R dash divided by C. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படிங்கிறத நம்ம போன தடவை டெரைவ் பண்ணி அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறோம். அங்கேருந்து வெக்டார் பொட்டன்ஷியலுக்கான அந்த ஈக்குவேஷனை எடுத்து கொண்டாந்துருக்கிறோம். In this case, J இந்த இதில் இருக்குதே this much நியூமரேட்டரில் உள்ள this much J R dash T minus R modulus of R minus R dash divided by C d tau. இது என்னன்னா Jங்கிறது current divided by unit area. ஸோ கரண்ட்டுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஆனால் J is a vector. ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படி இந்த டைரக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அல்லாங் K cap. அப்படின்னா தான் இந்த ரெண்டு சைடும் வெக்டோரியல் ஈக்குவேஷனாக இருக்க முடியும். ஒன்று ஏன் இங்கே K cap வருதுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். கரண்ட் இஸ் அல்லாங் தி Z டைரக்ஷன். It may be positive or negative. Depends on this magnitude of this value. இப்போ Jங்கிறது current density. So current divided by area. அப்போ இங்க d tauங்கிறது என்னது? ஏரியா இன்டு லெங்த். அந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் அடிபட்டு போச்சுன்னா கரண்ட் டைம்ஸ் லெங்க்னு வரும். அதான் இந்த வந்துருக்குது கரண்ட் டைம்ஸ் லெங்க். K cap எப்படி வருதுன்னு சொல்லிட்டா. ஸோ கரண்ட் டைம்ஸ் லெங்க். ஸோ இது the very definition of the current density இருந்து இது வருகிறது. இப்போ R டேஷ்ங்கிறது என்ன? some point here or here. இந்த டைபோல்ல உள்ள some point Zங்கிற டிஸ்டன்ஸ்ல உள்ள some point. இங்க இருக்கக்கூடிய கரண்ட்னால இங்க ஒரு வெக்டார் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. ஸோ R dash is K cap Z. Zங்கிறது this value. இங்க R dashங்கிறது ஆரிஜின்ல இருந்து அந்த சோர்ஸ் பாயிண்ட், that is K cap Z. மற்றதெல்லாம் இதில் உள்ளது அதே தான். ஏன்னா R dash is along the Z axis. ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ARTங்கிறது mu0 divided by 4 pi. இப்போ இது வால்யூம் இன்டகரலாக இருந்தது, எல்லாமே கரண்ட்டுக்கு மாறி அது வந்து ஒன்லி லைன் இன்டகரலாக மாற்றிட்டோம். ஸோ K cap DZ Iன்னு இது போட்டு. ஸோ இங்கே லெங்க் அலோன் வேரிஸ். ஏன்னா இங்கே ஏரியா வந்து திஸ் ஏரியா கான்ஸ்டண்ட்டாக எடுத்து அதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே லெங்க் வேரிஸ், தட் Z வேரிஸ். Zனுடைய லோயஸ்ட் வேல்யூ திஸ் இஸ் 0. இங்கே இது டோட்டல் லெங்க் இஸ் L. ஸோ ஹியர் Z is minus L by 2. இங்கே Z is plus L by 2 on the upper top. So Z varies from minus L by 2 to plus L by 2 of integration of this quantity divided by R minus R dash. R minus R dash is K cap Z. ஸோ இப்போ அந்த சிம்பிளான ஃபிசிக்ஸில் உள்ள அந்த வெரி டெஃபினிஷனை யூஸ் பண்ணி இந்த இன்டகரல் இதை மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறோம். Consider the case R is very very larger than L. L is the length of the dipole. Rங்கிறது some observation point. Dipole is very small எடுத்துக்கிறோம். ஏதோ இந்த dipole is made of some electron or atom.
So this size is very very small when we compare with this R. In that case, இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க R is very very large. That Z varies from minus L by 2 plus L by 2. L is very very small. So this quantity K cap Z ங்கிறது L by 2 to minus L by 2 வரை இருக்கும். So this quantity will be very very small when we compare with this R. So this K cap Z can be neglected. இங்க இந்த KZ some other thing. அதை பிறகு பார்க்கலாம். இங்க உள்ள R கம்பேர் பண்றப்ப K cap Z நெக்லெக்ட் பண்ணிருக்கிறோம். மற்றபடி சேம் தான். மாடுலஸ் ஆஃப் R is small r. போல்ட் இல்லாத R. இங்கேயும் KZ when we compare with R it is a negligible. So we neglected. So இங்க இந்த parenthesisல R கூட இருக்கக்கூடிய KZ நீக்கி இருக்கிறோம். Assume I is uniform along Z. இந்த Zல ஐங்கிறது கரண்ட் டியூ டு த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். இது எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக சார்ஜ் மேலே போயிட்டு கீழே வருதுனால இப்படி யூனிஃபார்மாக போயிட்டு இருக்கனால இங்கே கரண்ட்டு எல்லா இடத்துலையும் கரண்ட்டு அட் த ஆவரேஜ் யூனிஃபார்ம்னு வச்சுருக்கோம். கரண்ட் இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் எல்லாம் யூனிஃபார்ம்னு வச்சுருக்கோம். அப்படி வச்சோம்னா இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். தட் இஸ் ஐ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இசட். இசட்டை பொறுத்து மாறல ஐ இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். ஐ டி மைனஸ் ஆர் பை சியை இன்டகரலுக்கு வெளியே எடுத்துருக்குறோம். கே கேப்பு இன்டகரலுக்குள்ளார இருக்குது. ஆறு இங்கே இருக்குது. இப்போ இங்கே இசட் டிஇசட் இதை மட்டும் நம்ம ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜ். அப்போ இங்கே உள்ள ஸ்மாலில் உள்ள அந்த இசட் வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து டிஇசட்டுங்கிறது திஸ், ஆறுங்கிறது இந்த பொசிஷன். ஸோ ரொம்ப கரெக்டாக நம்ம போடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதில் கரெக்டாக பேசியிருக்கணும்னா டேஷ் போட்டிருக்கணும். ஏன்னா இங்கே டீட்டவுங்கிறது சோர்ஸ் பாயிண்டில் உள்ள வேரியேஷன். ஸோ இங்கே உள்ள ஆறில் உள்ள இசட் இல்லை, இந்த டிசெட்டுங்கிறது சோர்ஸ் பாயிண்டில் உள்ளது. ஸோ இங்கே ஆறும் கம்பேரிட்டிவ்லி இதையும் வெளியே எடுத்துடலாம், ஆரையும் வெளியே எடுத்துருக்குறோம் இந்த இன்டகரலுக்கு வெளியே. ஸோ டிசெட்டை மட்டும் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இசட் வரும் எல் பை டூ மைனஸ் மைனஸ் எல் பை டூ, ஸோ ப்ளஸ் எல்னு வரும். ஸோ எல் இஸ் ஹியர். ஸோ ஏ ஆர் கமா டி இஸ் ஈக்குவல் டு மியூ ஜீரோ டிவைடட் பை 4 பை ஐ டி மைனஸ் ஆர் பை சி கே கேப் எல் டிவைடட் பை ஆர். இங்கே என்னன்னா ஐ இஸ் ஏ இசட்டை பொறுத்து மாறலன்னு சொல்லி வெளியே எடுத்துருக்குறோம். எல் இசட்டை பொறுத்து மாறல, ஏன்னா இது எல்லுங்கிறது அப்சர்வேஷன் பாயிண்ட். திஸ் ஆர் இஸ் அப்சர்வேஷன் பாயிண்ட். அது இந்த இசட்டு இங்கே லிட்டில் பிட் மாறுறதுனால இது அதிகமாக மாறாது, அதனால அதையும் வெளியே எடுத்துருக்கோம். ஸோ ஏ ஆர் கமா டி இஸ் ஈக்குவல் டு திஸ் மச்னு வி ஹவ் டெரைவ்டு. சிம்பிள் அசம்ஷன்ஸ் தான். ஸோ ஏ ஆர் கமா டி இஸ் மியூ ஜீரோ டிவைடட் பை 4 பை அண்ட் கரண்ட் கே கேப் எல் ஆர். கே கேப்புங்கிறது அலாங் த இசட் டைரக்ஷன். ஸோ ஏங்கிறது வெக்டார், திஸ் இஸ் அலாங் த இசட் டைரக்ஷன். A is a vector potential. It has 3 components: x component, y component, z component. அங்கே z component மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் 0. So A R comma T measured at R is along K cap. So AX, AY components are 0. Only AZ component is this much. So AZ component தான் இது, K cap இல்லாமல் எழுதிருக்கிறோம். ஏன்னா this is AZ times K. So this is AZ is the magnitude of this one. Mu 0 divided by 4 pi I t minus R by C L by R is the magnitude of this vector along the K cap. So this is a AZ component. AZ R comma T is the Z component. X, Y of the vector potential components are 0. Remember I t is equal to dq by dt equal to q is q naught e power I omega t. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண I omega q naught e power I omega t ஜஸ்ட் முன்னாடி தான் சொன்னோம். I at any time is equal to I omega q naught e power I omega t. But here we want I t minus R by C. We know I t is this one. So I t minus R C. Instead of t, you have to place t minus R by C. So A Z R comma t is equal to mu 0 divided by 4 pi I t minus R. I is this one. I t minus R by C na t இருக்கிறதுல R minus R
t minus r by c போடுறோம் அவ்வளவுதான் இதுல. அப்படின்னா we will get I t minus r by c. ஸோ இங்க I t minus r by c னா என்னன்னா இதே குவாண்டிட்டி t இடத்துல t minus r by c வரும். ஸோ this one I omega q naught e power I omega t minus r by c is the I t minus r by c. L is here, r is already there. ஸோ இங்க ஐக்கு மட்டும் என்னன்னு பார்த்து அது டீல என்னன்னு தெரியும், t minus r by c ல என்னன்னு பார்த்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். that's all. அதே இதை இங்க எழுதுறப்ப e power I omega t times e power minus I omega r by c பவர்ல உள்ளதை வந்து அடிஷன்ல இருக்கிறத தனித்தனியா பிரிச்சு எழுதணும்னா செப்பரேட் பவர்ஸ். ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் e power I omega t times e power minus I omega r by c. மற்றதெல்லாம் undisturbed. Remember p equal to p naught e power I omega t. So dp by dt is equal to p dot. இங்க மேல உங்களுக்கு டாட் தெரியும் நினைக்கிறேன். dp by dt is equal to p மேல டாட் வச்சிருக்கிறேன் பாருங்க, p dot is equal to when we differentiate this fellow p0 e power I omega t, then it is p0 e power I omega t times this இதை t பொறுத்து differentiate பண்ண I omega. So p dot is equal to I omega p naught e power I omega t which is equal to I omega. அப்புறம் p naught வந்து என்னன்னா q0 L e power I omega t. p naught ஏற்கனவே ஆல்ரெடி q naught L. q naught is the charge and L is the length of the dipole. So a is at r comma t is equal to mu0 divided by 4 pi I omega q naught L e power I omega t. We can simply place it as a p naught, p dot I omega q naught, another L is here. So I omega q naught, I omega q naught, L is here, e power I omega t, இந்த எல்லாத்தையும் இந்த group with this fellow எல்லாத்தையும் எடுத்து p dot னு வச்சிருக்கிறோம். மற்றது e power minus I omega r by c, r mu0 4 pi எல்லாம் undisturbed. Use c is equal to omega divided by k. Omega is the angular frequency of the wave, electromagnetic wave, and k is the velocity, is the wave vector. c ங்கிறது velocity of light. இது lambda nu அப்படின்னு இருக்கும். frequency lambda wavelength times nu ங்கிறது velocity of light. இது ஒமேகாங்கிறது 2 pi by t அல்லது 2 pi nu. k ங்கிறது 2 pi by lambda. so 2 pi cancel ஆயிட்டு lambda nu தான் இப்படி இருக்குது. so c is equal to omega by k ங்கிறது அடிக்கடி நம்ம வருவோம். c ங்கிறது velocity of light, omega angular frequency, k ங்கிறது wave number அல்லது wave vector. இங்க அல்லது omega is equal to ck. omega is equal to ck இது அடிக்கடி நம்ம இங்க யூஸ் பண்ண இருக்கோம். இங்க இந்த ஒமேகாவுக்கு பல ck, ஒமேகாவுக்கு பல ck ன்னு போட்டோம்னா c கேன்சல் ஆயிடும், kr னு வரும். so mu0 divided by 4 pi p naught e power minus I kr divided by r. This is az. This is a Lorentz condition. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், the vector and scalar potentials are not unique. They are mathematical quantities. Differential of something will yield the measured electric and magnetic field. They are unique. ஸோ அந்த டெரிவேட்டிவ் பார்க்குறப்ப சம் அடிஷனலாக ஒரு கான்ஸ்டண்ட்டோ அடிஷனலாக ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம வச்சாலும் அது மாறாமல் இருக்கும். அதுக்கு பேர் கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த கேஜ் ஃப்ரீடத்தை ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக, யூனிக்காக மாற்றுவதற்காக we need additional condition. That condition we call it as Lorentz condition. This condition அதில் நிறையா இருக்குது. லண்டன் கேஜ் இருக்குது, லாரன்ஸ் கேஜ்லாம் இருக்குது. லாரன்ஸ் கண்டிஷனுங்கிறது del dot a plus 1 by c square dou by dou t is equal to 0. இந்த condition makes this vector potential and scalar potential unique. இந்த கண்டிஷனை பயன்படுத்தி a என்னன்னு தெரியும். a என்னன்னு தெரிஞ்சுன்னா a இங்கே சப்ஸ்டிட் பண்ணி அங்கே dou by dou t என்னன்னு தெரியும். அப்போ dt போட்டு அங்கே இன்டகிரேட் பண்ணோம்னா we will get 5.
ஸோ வெக்டார் பொட்டன்ஷியல்ல இருந்து இந்த கண்டிஷனை பயன்படுத்தி ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ டோ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் பெருக்கணும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ, வெளியே இங்கே வர்றப்ப மைனஸ் சைன், minus c square divergence of A. This is dou by dou t, which is equal to minus c square del dot. இங்க z component alone, this is z component. அப்போ dou by dou t dou by dou z மட்டும் தான் இருக்கும். அதர் dou by dou x of ax, dou by dou y of ay எல்லாமே இல்லை. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் dou by dou z of az component only. ஏன்னா because a is along z only, along k direction. ஸோ சி ஸ்கொயருக்கு அனதர் ஃபார்முலா நீங்கள் எலக்ட்ரோமேக்னட்டிசத்தில் பார்த்துருப்பீங்க, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கும். சி ஸ்கொயரும் μ0 எப்சிலன் 0 தே ஆர் ரிலேட்டட். சி ஸ்கொயர் இஸ் 1 by μ0 எப்சிலன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சி ஸ்கொயர் வி ஹேவ் 1 by μ0 எப்சிலன் 0 டோ பை டோ இசட் டைம்ஸ் ஏஇசட்ங்கிறது μ0 டிவைடட் பை 4 pi p0 e பவர் மைனஸ் ikr டிவைடட் பை r. திஸ் இஸ் ஏஇசட். இங்கே சி ஸ்கொயருக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், ஏ செட்டுக்கு மேலே இருந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே μ0 டிவைடட் பை 4 pi இருக்குது. μ0, this μ0 and this μ0 getting cancelled. 4 pi are taking outside, minus 1 by 4 pi epsilon 0 dou by dou z of p dot e power minus ikr divided by r. So this is minus 1 by 4 pi epsilon 0. Z பொறுத்து differentiate பண்ணணும். இங்க Z of p dot is a function of time. Q naught, L, they are fixed constants. So it is a function of time alone. Z பொறுத்து மாறக்கூடியதுன்னா இங்க இந்த R இதுதான் இங்க Z பொறுத்து மாறக்கூடியது. So Z பொறுத்து differentiate பண்ணோம்னா இங்க இந்த p naught வெளியே எடுத்துடலாம். ஆரை பொறுத்து முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் ஆரை வந்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட். ஸோ இந்த இசட்டுங்கிறது நம்ம அந்த டைபோலில் உள்ள அந்த இசட் இல்லை, அப்சர்வேஷன் பாயிண்டில் உள்ள இசட். ஸோ அங்கே வந்து கரெக்டான அந்த நம்ம பார்க்குற புக் வந்து கரெக்டாக எழுதிருக்கணும்னா முதல்ல உள்ளதில் டேஷ் போட்டுக்கணும், இதில் டேஷ் போடாமல் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் ஆர் இஸ் a function of z. This r is also function of z. So z பொறுத்து differentiate பண்ணனும்னா we have to differentiate with respect to r first and then dou r by dou z. பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு z பொறுத்து வந்துரும். Remember r square is equal to x square plus y square plus z square. So differentiating with respect to z, 2r dou r by dou z is equal to 2z. 2 getting cancelled. Dou r by dou z is equal to dou r by dou z is equal to z divided by r. In spherical polar coordinate system, z is equal to r cos theta. 3 parameters are there in spherical polar coordinate system. One is r, another is theta, and another is pi. In Cartesian coordinate system, we have 3 parameters, 3 coordinates. They are x, y, and z. They are interrelated. The relation between z and r and theta is z is equal to r cos theta. So z divided by r is equal to r cos theta divided by r getting cancelled, it is cos theta. So dou r by dou z is equal to cos theta. Instead of this dou r by dou z, we have to place cos theta here. So dou by dou t is equal to minus 1 by 4 pi epsilon 0. This p dot we can take it outside, p dot, and dou by dou r of e power minus ikr divided by r. Dou r by dou z is cos theta. So that cos theta is here. Therefore, இங்க டயத்தை பொறுத்து பார்த்தோம்னா எது டயத்தை பொறுத்து உள்ளதுன்னா p dot. P dot means dou by dou t. All other things don't vary with respect to time. Here r is fixed, so epsilon 0 is a constant, 4 pi everything is constant. Theta is a independent parameter, and p dot only varies with respect to time. P dot is dou p by dou t. So dou by t, all other things we can take it outside. Integrating pi is equal to இதை integrate பண்ணா of course some constant of integration அதை விட்டுட்டு எழுதிருக்கிறோம். ஸோ இங்கே dou by dou t உள்ள இந்த dou by dou t, இங்கே dou p by dou t இருக்குது, that dou by dou t getting cancelled. Pi equal to minus 1 by 4 pi epsilon 0 p without dot. Cos theta dou by dou r
e power minus ikr divided by r இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டி இருக்குது. let it be. ஸோ பை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், az என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், வெக்டார் பொட்டன்ஷியல் அட் r டியூ டு தி டைபோல் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். சுருக்கலாம். So x component of a vector potential and y component already 0. It has only z component, that is this much, and we have another thing is pi. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த az we want to investigate more and we want to write everything in spherical polar coordinate system. ஸோ நம்ம மீண்டும் நம்ம படத்தை இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கிறோம். லேட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் தி லெங்க், this is the dipole. Some charge is going here and there. Its center is at the origin. This is the source. இதில் பாயக்கூடிய கரண்ட்னால அல்லது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்னால இது அப்சர்வேஷன் பாயிண்ட், சம் பாயிண்ட் இன் தி ஸ்பேஸ் பிங்கிறது. இங்கே என்ன எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு we have calculated so far. az ax இந்த இடத்துல மெஷர் பண்ணுறோமே, தட் வெக்டார் பொட்டன்ஷியல் எக்ஸ் காம்பனண்ட் இல்லை, ஒய் காம்பனண்ட் இல்லை, இசட் காம்பனண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம், இசட்டுக்கு அல்லாங்காக இருக்குது. ஏங்கிற வெக்டார் அல்லாங் தி இசட் காம்பனண்ட். ஸோ ஏங்கிற வெக்டார் தான் இது இசட்டுக்கு பேரலாக இருக்குது. திஸ் இஸ் த வெக்டார் ஏ. ஸோ திஸ் இஸ் த வெக்டார் ஏ. வெக்டார் ஏ இஸ் அல்லாங் த இசட் ஆக்சிஸ். அவ்வளோதான். இப்போ இந்த வெக்டாரை we can split this into two parts. ஒன்று along the radial direction ஆர் இன்க்ரீஸில் ஆகக்கூடியதில் ஒரு டைரக்ஷனில் உள்ள வெக்டாராகவும், இன்னொரு வந்து இப்படியும் இதுக்கு பெர்பெண்டிகுலராக. அஃப்கோர்ஸ் இது தீட்டா டைரக்ஷன், இதுங்கிறது தீட்டா இன்க்ரீஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இது தீட்டா டைரக்ஷனில். ஸோ இது ஆர் டைரக்ஷனில், இன்னொன்று தீட்டா டைரக்ஷனில். அஃப்கோர்ஸ் திஸ் ஆங்கிள் is this angle. And these two are parallel lines cut by a line. So this angle should be equal to this angle. So we want to split this vector into two pieces. One is along r and another is perpendicular to this r, or along the direction of increase or decrease of theta. So this component we call it as a r component, and this is we call it as a theta component. This angle is theta. So a is along z direction. We can split this into two components. ரெண்டு காம்பனண்ட், இந்த ரெண்டு வெக்டாரனுடைய அடிஷன் தான் இது. இந்த வெக்டார் எங்கே இருக்குதா நினச்சிக்கோங்க, இந்த ரெண்டு வெக்டாரோட அடிஷன் தான் திஸ் ஒன். இப்படி பிரிச்சுக்கலாம். ஆர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய உள்ள இந்த வெக்டார் காம்பனண்ட் we call it as AR, and சேஞ்ச் இந்த தீட்டாவில் இருக்கிறதுனால this we call it as A theta. பை டைரக்ஷன்ங்கிறது நம்மளை நோக்கி உள்ளது அல்லது நம்மளை விட்டு அப்பால் போகக்கூடிய that bi-directional component illa. So a phi is equal to 0. Vector in a Cartesian, spherical polar coordinate system, any vector has three components. One is along r and another is along theta, increase or degrees of theta, and another is increase of or degrees of pi. So pi ingiradhu theta ingiradhu idanoda increase இப்படி ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஆகுது. பைங்கிறது எப்படி ஆகுதுன்னா இதை ரொட்டேட் பண்ணது மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணதானா நம்மளை விட்டு உள்ளார போகுது அல்லது நம்மளை விட்டு வெளியே வருது. ஸோ டெப்த் அந்த காம்பனண்ட் இல்லை, இது மேலே நோக்கி இருக்குது. ஓகே. ஸோ ஏஆருங்கிறது திஸ் வெக்டார், இதனுடைய காஸ் காம்பனண்ட், இதனுடைய காஸ் காம்பனண்ட் தான் இது. இதுக்கு இது எதிர்பக்கமாக இருக்கல, இதனுடைய சைன் காம்பனண்ட். இது ஹைபாட்னியூஸாக இருக்குது. இது திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ ஏஆருங்கிறது காஸ் தீட்டா ஆஃப் திஸ் ஒன். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா டைம்ஸ் திஸ் ஒன், அண்ட் ஏ தீட்டா இஸ் சைன் தீட்டா டைம்ஸ் திஸ் ஒன். ஓகே, ரெண்டு காம்பனண்ட்டை தான் இந்த ஏங்கிறத உருவாக்கி இருக்குது. நல்லா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ இஸ் a vector. In Cartesian coordinate system, it has only one component along z axis. No components at all at the x and y directions. But
In spherical polar coordinate system, the same thing. This vector is composed of two vectors. One is along r direction and another is along theta direction. These two vectors made this one fellow. So இங்க vector பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பனன்ட் இருக்குது. ஒன்னு AR and A theta. A phi is 0. Okay. Another pi குள்ள derivation நம்ம பார்த்திருக்கிறோம். So pi என்னன்னு பார்த்திருக்கிறோம். So இதெல்லாம் எடுத்து எழுதி இருக்கிறோம். AR என்ன, A theta என்ன, pi என்ன, completely purely in spherical polar coordinate systemத்துக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா x y z ன்னு இருந்து இன்னுமே அரைகுறையா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல மேல இருந்தது. அதை இந்த படத்தை போட்டு இங்க purely spherical polar coordinate systemத்துல வந்திருக்கிறோம். theta r pi, this not this pi, small pi, this pi is scalar potential. The very definition of vector and scalar potential, electric field E is equal to minus del pi minus dou A by dou T. This is a very definition of scalar and vector potentials. So inga pi and A we have found out. From that we can calculate the electric field vector. So E equal to minus gradient of pi minus dou A by dou T, but everything is in a spherical polar coordinate system. So E has three components in spherical polar coordinate system. One is ER, another is E theta, and another is E phi. So ER is equal to minus gradient of pi in spherical polar coordinate system. Spherical polar coordinate system gradient along R la pathina dou by dou R. So minus dou by dou R minus dou A by dou T along R la venue, R la ulla direction la உள்ளது R component. So minus dou A R by dou T. So கொஞ்சம் சுலபமா போறேன். இந்த இருந்து இதுல வர்றது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும். This quantity உங்களுக்கு பார்த்தா புரியுற மாதிரி இருக்கும். Eங்கிறது minus del by minus dou A by dou T. Along the R direction la பார்க்கிறோம். Along the R direction la this vector Aங்கிறது AR component. இங்க gradient of pi has three components. அதுல உள்ள R increase ஆகக்கூடிய component தான் dou by dou R. theta increase ஆகக்கூடியதுல இங்க ஒரு R வரும். piல இங்க வந்து ஒரு R sin theta வரும். So அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம். So ERங்கிறது இங்க gradient in spherical polar coordinate systemத்துல first component minus dou by dou R minus dou AR by dou T. Okay. இப்போ ERங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சலாம். இத இந்த இவனை ஒரு மைனஸ் சைன் போட்டு R பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் போடுறப்ப பிளஸ் ஆயிடும், இங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்ப another ஸ்கொயர்ல பண்ணிடலாம். So same thing without minus, another dou by dou R no another time dou square by dou R square of this fellow. P R பொறுத்து இல்ல, கான்ஸ்டன்ட். Pங்கிறது வந்து டயத்தை பொறுத்து மாறக்கூடியது. அதுல Q L இருக்குது. They don't depend on R. Cos theta is a entirely different parameter. R theta pi are entirely different parameters. So R பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா இங்க உள்ள R பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். Dou by dou R இருக்கு, another time dou square by dou R square. So this is the first term here. And another is minus dou AR by dou T. இத dou AR னு இருக்குது. இத dou T பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு with negative sign. So இங்க ஒரு மைனஸ் சைன் போட்டு இங்க டயத்தை பொறுத்து உள்ளது ஒன்னு P தான். P is a function of time. P0 P0 e power I omega t இருக்குது. அங்க ஆல்ரெடி டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு டாட் மேல வச்சிருக்கிறோம் தலையில. இன்னொரு தடவை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா ரெண்டு டாட் வச்சிருக்கிறோம். So P double dot minus மத்தெல்லாம் same thing, the same thing with this AR, but instead of P single dot we have P double dot. Okay. இதுக்கு ER எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி E theta. AR இருந்தது, இங்க A theta இருக்குது. So no problem in it. Gradient in spherical polar coordinate systemத்துல இது ER க்கு தான் dou by dou R. theta directionல 1 by R னு வரும். That R sin thetaங்கிறது பைக்கு வரும். அதெல்லாம் வந்து metric parameters.
1 6 r sin theta, they are metric parameters h1 h2 h3 in spherical polar coordinate system. So அதனால இந்த r வருது. E theta equal to minus 1 by r dou by dou theta minus dou a theta by dou t. இந்த இருக்குது dou byங்கிறது இந்த இருக்குது. இதுல minus 1 by r, இந்த minus 1 by r ஒரு minus இங்க ஏற்கனவே ஒரு minus, இங்க ஒரு minus plus ஆயிடும். ஸோ இங்க நம்ம பிளஸ்ன்னு போட்டிருக்கணும். இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், பிளஸ் 1 by 4 pi epsilon 0 ஒரு r எக்ஸ்ட்ராவா. ஓகே, தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப p is already here, sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு cos theta. ஸோ இங்க e thetaல ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவா இருக்குது. p cos theta, cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta. That minus comes from differentiation of cos theta. இங்க e thetaவை நல்லா கவனிங்க, minus 1 by r dou by dou theta. இங்க இந்த மைனஸும் இங்க பையில ஏற்கனவே மைனஸ் இருக்கு, that minus minus plus ஆயிடுச்சு. தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு மைனஸ் sin theta வரும். that minus comes here. 1 by 4 pi epsilon 0 p cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta. மத்த இந்த மைனஸ் ஆல்ரெடி கேன்சல் ஆகும், அல்லது மைனஸ் பிளஸ் ஆயிட்டு. p sin theta dou by dou r. So everything is right with this minus sign is very correct because 3 minuses are there. 1 minus with this formula, 1 minus already pi, and another minus comes because of the differentiation of cos theta. Okay, அதனால இங்க ஒரு மைனஸ் சைன் வந்திருக்குது. p sin theta dou by dou r மத்தெல்லாம் சைன் minus dou a theta by dou t. dou a theta by dou t டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு மைனஸ் இங்க ஃபார்முலால இருக்கனால that minus is here. theta இதில் p dot is a function of time. ஸோ அதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் தலையில் 2 புள்ளி p double dot மற்றெல்லாம் சேம். ஸோ er என்ன, e theta என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். another thing is e pi. e pi is equal to minus 1 by r sin theta. ஏன்னா இங்க பேராமீட்டர் del pi எழுதணும்னா minus 1 by r sin theta dou by dou pi. This pi is the parameter spherical polar coordinate systemத்தில் உள்ள coordinate. This pi, capital pi is a scalar potential. So this dou pi by dou pi இது பையை பொறுத்தே மாறவே இல்லை. இங்க தீட்டா இருக்குது, டைம் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, பையே இல்லை. So that quantity becomes 0. Another thing is minus dou a pi by dou t. A pi already 0, differentiating with respect to t becomes another 0. 0 minus 0 is 0. So e pi is 0. So from these things we have calculated er and e theta like this, and e pi becomes 0. er இன்னும் கொஞ்சம் லெங்க்தியா போக இருக்கிறோம். இங்க ஒரு டபுள் டைம் we want to differentiate. அந்த டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை கொஞ்சம் சுருக்க இருக்கிறோம். அதே மாதிரி e thetaவையும் பண்ண இருக்கிறோம். e pi வந்து by God's grace 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி மேக்னெட்டிக் பொட்டன்ஷியலும் பார்க்க இருக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் 3 காம்பனண்ட்ல ஒரே ஒரு காம்பனண்ட் 0 ஆயிருக்குது. er and e theta என்னன்னு கால்குலேட் பண்ண இருக்கிறோம். கால்குலேட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்புகிறோம். ஸோ அதே இதை தான் எடுத்து அப்படியே எழுதியிருக்கிறோம். என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம்னா, இங்க dou by dou r ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். dou by dou r of this thing, dou by dou r times dou by dou r of this ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணறோம். dou by dou r of இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா e பவர் மைனஸ் கே ஐ கே ஆரை காமனா எடுத்துக்கிறோம். இங்க e பவர் மைனஸ் ஐ கே ஆரை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதை அப்படியே வச்சிருக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், ஒரு மைனஸ் ஐ கே முன்னாடி வரும், டிவைடட் பை ஆர், மைனஸ் ஐ கே டிவைடட் பை ஆர். ஸோ in this first thing இது என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் உள்ள e பவர் மைனஸ் ஐ கே ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம், ஆரை வந்து அப்படியே வச்சிருக்கோம். ரெண்டாவது என்ன செய்வோம்னா, e பவர் மைனஸ் ஐ கே ஆர் அப்படியே வச்சிருக்கிறோம், அதான் அந்த வச்சிருக்கிறேன்னா இது 1 by r டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1 by r ஸ்கொயர், தட் இஸ் திங். ஸோ இதை uv மெத்தடில் 1 by r டைம்ஸ் திஸ் ஒன்னு எடுத்துட்டு uv மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்.
u by v மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சேம் தான் வரும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இங்க pங்கிறது p நாட் e பவர் i ஒமேகா t. p சிங்கிள் டாட் அப்படின்னா i ஒமேகா டைம்ஸ் p வரும். p டபுள் டாட்னா i ஒமேகா டபுள் டைம் வரும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் p வரும். p டபுள் டாட்டுங்கிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் p. ஒவ்வொரு தடவையும் i ஒமேகா முன்னாடி வரும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எங்க கொண்டாந்து p டபுள் டாட் இஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் p. தட் மைனஸ் பிகம்ஸ் பிளஸ் அண்ட் ஒமேகா ஸ்கொயர் p. ஸோ இங்க p டபுள் டாட் என்னன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க பழையபடி டோ பை டோ ஆர்னால ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ இன்னொரு வாட்டி ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண இருக்கிறோம். 1 by 4 pi epsilon 0 p cos theta is here. Dou by dou r of this fellow. இங்க ரெண்டு parameter இருக்குது. ஒன்னு this one and another is this one. u v மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ண இருக்கிறோம். e பவர் மைனஸ் ஐ கே ஆர் அப்படியே வைத்துக் கொள்கிறோம். இதை இங்க முதல்ல எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எவன் வரானோ அவனை ஃபர்ஸ்டே டிஃபரன்ஷியேட் பண்றோம். பிகாஸ் whenever we have this differential operator, it is very hungry. அப்போ நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ரெண்டு யூவியில் வந்துச்சுன்னா முதல்ல வர்றதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் இது கொஞ்சம் காம் ஆகும். ரெண்டாவது உள்ளதை அப்படி வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கே டோ பை டோ ஆர்னா வி டிஃபரன்ஷியேட் திஸ் ஃபெலோ ஃபர்ஸ்ட், கீப்பிங் தீஸ் திங்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இ பவர் இதை எல்லாமே கான்ஸ்டன்ட். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் ஐகேஆர் டைம்ஸ் மைனஸ் ஐகே இந்த. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் comes because of the differentiation of e power minus ikr, keeping this parenthesis bracket as it is. Okay, ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா e power minus ikr அப்படியே வச்சுக்கணும். அதுதான் இந்த வச்சிருக்கணும் e power minus ikr. அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை தான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுறோம். இங்க 1 by r டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by r square. That minus this minus. So cancelled. ik divided by r square. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது r பவர் மைனஸ் 2ன்னு இருக்குது. r பவர் மைனஸ் 2 டைம்ஸ் இங்க மைனஸ் r பவர் மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus 2 times r power minus 3. So that minus another minus is here. So plus 2 divided by r cube. R power minus 3 na r cube divided by r cube. Okay. So இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்ல இருந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த இதில் ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இங்கே mu 0 divided by 4 pi epsilon 0 another epsilon 0 omega square p e power minus I k r divided by r cos theta epsilon 0 another times epsilon 0 ரெண்டையும் மேலைங்களையும் பெருக்கிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், இங்கேயும் இங்கேயும் பெருக்கிறோம். மைனஸ் இதுல எல்லாமே சேம். 1 by 4 pi epsilon 0 p cos theta e power minus k r, let it be as it is, minus I k times this fellow, minus minus plus I times I minus, so minus 1 minus k times k, k square, so minus k square divided by r. Another thing is minus I k, இங்க ஒரு minus இருக்குது, so plus I k divided by r square, plus ஒரு single times I k divided by r square. Another here I k by r square is here, I k divided by r square is here. So let me add together 2 I k divided by r square. So இதையும் முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு. Another thing is this fellow 2 by r cube. 1 by 4 pi epsilon 0. Here mu 0 epsilon 0 is 1 by c square. So omega square by c square is k square. ஏன்னா k by omega by k ங்கிறது c. So omega by c square ங்கிறது k square. So this mu 0 divided by mu 0 epsilon 0 becomes 1 by c square. Omega square divided by c square is k square. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு k square கொடுத்துக்கிறாங்க. மற்றதெல்லாம் சேம் திங். ஸோ இப்போ இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். திஸ் இஸ் மைனஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் 1 by 4 pi epsilon 0 p cos theta e power minus I k r. Here same thing 1 by 4 pi epsilon 0 plus k square p e power minus I k r divided by r cos theta. So this term cancelled with this first term.
ஸோ இங்கே 2 we can take it outside and கீழே உள்ள 2ஓட அடிச்சிடலாம். ஸோ 1/4 pi epsilon instead of we have 1/2 pi epsilon 0. p cos theta e power minus ikr இங்கே 2 எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். ஸோ without 2 ik divided by r square plus 1 by r cube. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட்டும் இங்கே லாஸ்ட் டேர்மும் ஆல்ரெடி கேன்சல்ட். ஸோ திஸ் இஸ் ER. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஆர் ஸ்கொயரை இந்த வெளியே எடுத்துருக்குறோம். ஆறு இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு வெளியே எடுத்துருக்குறோம். இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு. 2 பை எப்சிலான் 0க்கு ஆறு, இ பவர் மைனஸ் ஐகேஆருக்கு டிவைடட் பை ஒரு ஆறு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கிறோம். ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா ஐகே ப்ளஸ் 1 பை ஆர் ஸ்கொயருக்கு பல ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். ஸோ ஒரே ஒரு ஆர். அதே இது காப்பி பண்ணியிருக்கிறோம். இங்கே திரும்ப ஐகேயை வெளியே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். 1/2 பை எப்சிலான் 0 ஆர் பி காஸ் தீட்டா. ஐகேயை வெளியே எடுத்துக்கிறோம். ஐகே வெளியே எடுத்துட்டோம்னா 1 டைம்ஸ் வரும். இங்கே ஐகே எடுக்கிறப்ப கே எங்கே வரும்? ஐக்கில் டினாமினேட்டர் வரும். ப்ளஸ் ஐ மேலே போனால் மைனஸ் ஐ. அல்லது நீங்கள் பெருக்கி கூட பார்த்துக்கலாம். ஐகேயும் இதே ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா ஐகே, ஐகேயும் ஐயும் மைனஸ் ஐயும் இருக்குன்னா 1. ஸோ கேயும் கேயும் அடிபட்டு போயிடும். 1/r. ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து ஸ்டெப்புக்கு ஐகேயை காமனாக வெளியே எடுத்துரும். எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ ER is this fellow. So the same game E thetaவுக்கு நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் மச் டெரைவேஷன் எல்லா டெரைவேஷன் நம்ம பண்ண வேண்டாம். அந்த ஈக்குவேஷனில் இருந்து பழையபடி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த ஆன்சரை ஞாபகப்படுத்தி எழுதிட வேண்டியது. E theta is equal to என்னங்கிறத வந்திருந்தோம். இதுலேயும் அதே சேம் கேமை பண்ணுவோம். ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சிங்கிள் டைம். அண்ட் பி டபுள் டாட்டுக்கு வந்தால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பின்னு பழையபடி சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேயும் கொண்டாந்துட்டு பழையபடி சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் ஐகேஆரை வெளியே எடுத்துருக்கிறோம். இ பவர் மைனஸ் ஐகேஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு மைனஸ் ஐகே ஆரை அப்படியே வச்சுருக்கிறோம் ஆர். அப்புறம் இ பவர் மைனஸ் ஐகேஆர் அப்படியே காமனாக வச்சுருக்கிறோம். 1/r டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் 1/r ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னதுனால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பி டபுள் டாட்டுக்கு பதிலாக என்ன செய்யணும்? பி டபுள் டாட்டுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பி. அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பின்னு ஆயிடுச்சு. ஒரு எப்சிலான் 0 மேலேயும் கிளையும் எக்ஸ்ட்ராவா 1/4 எப்சிலான் 0 ஆர்பி சைன் தீட்டா இ பவர் மைனஸ் இது எல்லாம் சேம். இதில் காப்பி வித்தவுட் மாடிஃபிகேஷன். இங்கே மீ 0 எப்சிலான் 0 இஸ் 1/c ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இஸ் கே ஸ்கொயர். அந்த கே ஸ்கொயர் தான் இங்கே வருது. ஆல் அதர் திங் அப்படியே தான், அதுவும் அப்படியே தான். இங்கே இந்த மைனஸ் இருக்கு பாருங்க வெளியே, அந்த மைனஸை உள்ளார கொண்டு போய் பெருக்கிருக்கோம். இந்த இதுக்குள்ளார பெருக்கிறப்ப இது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு, இது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சேம் திங். மைனஸால் உள்ளார பெருக்கிருக்கோம். இப்போ கே ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 பி இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் சைன் தீட்டா. இந்த டேர்மை வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்மை எடுக்கிறப்ப ஒரு 1 வரும் ப்ளஸ் இந்த டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் 1/4 பை எப்சிலான் 0 ஆறு எல்லாம் இருக்குது. பி இ பவர் மைனஸ் ஐகேஆர் சைன் தீட்டா இருக்குது. நம்ம இப்போ இதில் என்ன இருக்குது? கே ஸ்கொயரை வெளியே எடுத்துருக்குறோம். ஸோ கே ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவாக டிவைட் பண்ணணும். கே ஸ்கொயரை வெளியே இங்கே இதுலேருந்து டிவைட் பண்ணுறப்ப ஐ ஏற்கனவே ஒரு கே இருக்குது, கே ஸ்கொயர்னால் வகுக்கிறப்ப ஐ டிவைடட் பை கேஆர். இங்கே கே ஸ்கொயர்னால் டிவைடட் பண்ணுறப்ப கே ஸ்கொயர் ஆர். திரும்ப நம்ம வேணால் செக்அப் பண்ணிக்கலாம் வெதர் வி ஹவ் கால்குலேட்டட் கரெக்ட்லி ஆர் நாட். இவனை இதால் ஒன்றால் பெருக்கிறப்ப இது கிடச்சிட்டு, இதை இந்த ஃபஸ்ட் டேர்ம்னால் பெருக்கிறப்ப சேம் திங் தான். கே ஸ்கொயருங்க கே டினாமினேட்டரில் இருக்கிறது அடிபட்டு போய் கேஐ டிவைடட் பை ஆர். அதான் கேஐ டிவைடட் பை ஆர் தான். இந்த ரெண்டாவது டேர்ம் இதால் பெருக்கிறப்ப கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1/r ஸ்கொயர்னு வரும். ஆல் அதர் திங் சேம். ஸோ இதை இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, ரைட், அவர் கால்குலேஷன் இஸ் கரெக்ட். இது எல்லாமே இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே உள்ளது. அப்படியே இங்கே 1 ப்ளஸ் ஐ பை கேஆரை வெளியே எடுத்துருக்குறோம். ஐ பை கேஆரை வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒரு 1 டைம்ஸ் இருக்கும். 1 டைம்ஸ் ஐ பை கேஆருங்கிறது ஐ பை கேஆர். இங்கே பழையபடி இதையும் பெருக்குனீங்கன்னா கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வரும். ஏன்னா ஐ மைனஸ் ஐ டைம்ஸ் ஐங்கிறது ப்ளஸ் 1. கேஆரை வெளியே எடுத்துருக்குறோம், அதனால் இங்கே ஒரு கேஆர் தான் வரும். ஐயும் வெளியே எடுத்துருக்குறோம். அப்போ டினாமினேட்டர் ஐ போனோம்.
நியூமரேட்டரில் போட்டால் -i. இதையும் பெருக்கினா இது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வேற ஒரு மாடலுக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு ஈதிட்டாங்கிறது முதல்ல இருந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்துருங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட். இப்போ பழையபடி நம்ம தேர்ட் இயருக்குள்ளார உள்ள ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். Curl in curvilinear coordinate system, curl A is equal to 1 by h1, h2, h3, h1 u1 cap, h2 u2 cap, h3 u3 cap, dou by dou u1, dou by dou u2, dou by dou u3, u1 a1, u2 a2, u3 a3 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். in spherical polar coordinate systemத்துல h1ங்கிறது 1, h2ங்கிறது 6, h3ங்கிறது r sin theta, u1ங்கிறது 6, u2ங்கிறது theta, u3ங்கிறது 5. ஸோ இதையெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா curl in spherical polar coordinate system del cross A is equal to 1 by r square sin theta. ஏன்னா h1 1, h2 6, h3ங்கிறது r sin theta. ஸோ இதெல்லாம் பெருக்கணும். இந்த 3ஐ பெருக்கினா தான் h1, h2, h3ன்னு கீழே போடணும். 3ஐ பெருக்கணும்னா r sin theta, this is r square sin theta. மேலே h1, h2, h3க்கு பதிலாக u1ங்கிறது r. ஸோ இதுங்க r cap, theta cap, phi cap. h1க்கு 1, h2க்கு 6, h3க்கு r sin theta. ஸோ மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஓகே. u1க்கு பதிலாக 6, u2க்கு பதிலாக theta, u3க்கு பதிலாக phi. ஓகே. u1க்கு பதிலாக இங்கே r வரணும். u1க்கு பதிலாக 1. ஸோ இங்கே மிஸ்டேக் இருக்குதுங்க. This is not u1, a1, u2, a2, u3, a3 கிடையாது. So formula here. Linear coordinate systemல உள்ள இந்த formula is wrong. கரெக்டான formula என்னன்னா h1, h2 அங்கே மாற்றாமல் அப்படியே மேலே உள்ளதை காப்பி பண்ணி இருக்கிறதுனால வந்துச்சு. இது h1, இது h2, this is h3. u1, u2, u3 play no role here. u1, u2 இங்கே தான் வருது. ஓகே. ஸோ இங்கே h1 is 1, h1 is 1, h2 is r, h3 is r sin theta. So 1 r sin theta, a1, a2, a3. Okay. So this is a del cross A. அதே இதை தான் எழுதியிருக்கிறோம் இங்கே del cross A. So AR is equal to ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் mu0 divided by 4 pi p dot e power minus ikr divided by r cos theta. This is AR. ஏற்கனவே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். A தீட்டாவும் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். A பை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். யார் வீட்லயே சத்தம் கேட்குது, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. யார் வீட்லயே சவுண்ட் கேட்குது பாரு. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அதுக்குள்ள. This A1 is AR, this A2 is A theta and A3 is A pi. A1க்கு பதிலாக இதையும் A thetaவுக்கு பதிலாக இதையும் A3க்கு பதிலாக 0ன்னு போடுறோம். ஸோ A1க்கு பதிலாக இதை எடுத்து எழுதியிருக்கிறோம். A2க்கு பதிலாக இதை எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே ஆல்ரெடி R இருக்குது. அந்த R கேன்சல் ஆகிட்டு வித்தவுட் R we have written. A pi is 0. ஸோ A3க்கு பதிலாக இங்கே 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறப்ப ஐ மீன் டிட்டர்மினன்ட் பார்க்குறப்ப ஆர் கேப் பார்த்தீங்கன்னா டோ பை டோ தீட்டா ஆஃப் 0 மைனஸ் டோ பை ஆஃப் திஸ் வரலாம். இங்கே பை இல்லை, அப்போ ரெண்டுலேயுமே 0 ஆகிடுது. ஸோ ஆர் கேப் காம்பனன்ட் வில் நாட் பி தேர். த சேம் வே ஆர் தீட்டா கேப் பார்த்தோம்னா ஆர் தீட்டா கேப் டோ பை ஆஃப் திஸ் வரலாம். பையை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அங்கே பையே இல்லை, ஆனால் 0 ஆகிடுது. மைனஸ் டோ ஆர் ஆஃப் திஸ் ஃபெலோ, இங்கே ஆல்ரெடி 0. ஸோ ஆர் தீட்டா காம்பனண்ட் இஸ் ஆல்சோ நாட் தேர். கர்ல் ஏல 3 காம்பனண்ட்டில் 2 காம்பனண்ட் 0ன்னு சொல்லியாச்சு. 3வது காம்பனண்ட் அலாங் பை டைரக்ஷனில் தான் இருக்கும். தட் காம்பனண்ட் ஒன்லி வி வாண்ட்.
So del cross A இனுடைய இந்த component r sin theta pi component is dou by dou r of this fellow minus dou by dou theta of this fellow. So del cross A is equal to 1 by r square sin square theta. 1 by r square sin theta is here. இங்க வரக்கூடிய r sin theta pi cap is மேல. ஓகே, இதால டிஃபரன்ஷியேட் பண்றப்ப mu 0 divided by 4 pi p naught, mu 0 divided by 4 pi p naught. அப்புறம் இதை எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்? r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power minus ikr into sin theta times minus ik. So எல்லாமே e power minus ikr sin theta times minus ik. அதான் the minus ik is here. So இதை r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. another is இதை மைனஸ், ஒரு மைனஸ் சைன் வரும், மைனஸ் டைம்ஸ் தீட்டாவை பொறுத்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்ப காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு மைனஸ் சைன் தீட்டா வரும். அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு mu 0 divided by 4 pi p dot எல்லாத்தையும் காமனா வெளியே எடுத்தாச்சு. ஸோ e பவர் மைனஸ் ikr divided by r காஸ் தீட்டாவை தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஏன்னா ஹியர் டோ பை டோ தீட்டா ஆஃப் திஸ் ஃபெலோ இது எல்லாமே வெளியே எடுத்துட்டு காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு பை கேப் ஆறு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு கீழே ஒரு ஆர் பை கேப் இந்தாண்டா வந்துடுச்சு. ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஆர், mu 0 divided by 4 pi p dot is here. sin theta cancelled. இங்க ஆல்ரெடி ஒரு sin theta, இங்க ஒரு ஆல்ரெடி sin theta இருக்குது. அந்த sin theta வெளியே எடுத்துக்கணும். எடுத்தோம்னா பிராக்கெட்ல without sin theta minus e power minus ikr ik plus without sin theta e power minus ikr divided by r. next stepல e power minus ikr ஐயும் வெளியே எடுத்துறோம், மைனஸ் ஐக்கையும் வெளியே எடுத்துரும். ஸோ மற்றதெல்லாம் இந்த பீஸ் அப்படியே இருக்குது. இ பவர் மைனஸ் ஐக்கையாரை வெளியே எடுத்துரும். ஸோ இ பவர் மைனஸ் ஐக்கையாரன்லேயே வராது. மைனஸ் ஐக்கையை வெளியே எடுக்கிறப்ப இங்கே மைனஸ் ஐக்கையை எடுக்கிறப்ப வந்து இங்கே ஒரு ஒன்றுன்னு ஆகிடும். அதுதான் இங்கே மைனஸ் ஐக்கையை எடுக்கிறப்ப இங்கே மைனஸ் ஐக்கையினால் வகுக்கணும். மைனஸ் ஐக்கையினால் வகுக்கிறப்ப ஐ மேலே படிச்சுன்னா ப்ளஸ் ஐ. அல்லது நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கான்னு வேணால் பெருக்கி பார்த்துக்கோங்க. இதையும் பெருக்குறீங்கன்னா இந்த டேர்ம் வந்து இதையும் பெருக்கிறப்ப மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ பெருக்கிறப்ப ஒன்றுன்னு ஆகிட்டு இங்கே கே ஆர், இந்த ஆர் ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கே ஒரு கே ஆர். இந்த கேயும் இதையும் பெருக்கிறப்ப இந்த கேயும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதம் உள்ளது ஆர் இருக்கு. மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ ஒன்றுன்னு ஆகுது. இ பவர் மைனஸ் ஐ கேஆர் இங்கே. ஸோ நீங்கள் பெருக்கி வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அதே இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். Pக்கு பதிலா P0 e power I omega t யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா P சிங்கிள் டாட் இஸ் I omega p. ஸோ P டாட்டுக்கு பதிலா I omega p, இங்கே மைனஸ் ஐ ஆல்ரெடி தேர், ப்ளஸ் ஐ வந்துச்சுன்னா இங்கே ஒன்று ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ஒமேகா பி, P டாட்டுக்கு பதிலா ஒமேகா பின்னு வந்திருக்கு. ஐயும் மைனஸ் ஐயும் போயிடுச்சு. மற்றது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இன்னொன்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒமேகா பை கேங்கிறது சி, ஒமேகாவுக்கு பல பலடி கேசின்னு வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே ஒமேகாவுக்கு பல கேசின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆல்ரெடி ஒரு கே இருக்குது, கே ஸ்கொயர் சி. மற்றது எல்லாம் பை கேப்பு மீ 0 பி சைன் தீட்டா மற்றெல்லாம். இங்கே ஒரு வெக்டார் பி சொல்லிட்டோம். பி இஸ் எ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதுதான் வெரி டெஃபினிஷன் ஆஃப் த வெக்டார் பொட்டன்ஷியல். பிங்கிறது கேர்ள் ஏ. வெக்டார் பொட்டன்ஷியலில் கேர்ள் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடைக்கும். ஸோ இது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னன்னா அல்லாங் தி, இது வந்து ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது, பை கேப். ஸோ பி இஸ் அல்லாங் பை ஒன்லி. பி ஆறு பி தீட்டாலாம் இல்லை. So b pi is equal to pi component na the pi இல்லாம எழுதிருக்கிறோம். b pi is equal to k square c in the numerical value. This is a vector. It is along pi cap. Unit vector இல்லாம எடுத்தோம்னா magnitude only. It is along b pi. b pi ங்கிறது without this one எல்லாம் எழுதிருக்கிறோம் அப்படியே. Another thing is b equal to mu 0 h. In free space, magnetic induction is equal to mu 0 times magnetic field.
இங்கே மீ0 இருக்குதுனால அல்லது h is equal to b by மீ0 எழுதிக்கலாம். ஸோ b by மீ0 இந்த மீ0 இங்கே கொண்டாந்துட்டோம்னா மீதம் உள்ளது h பைன்னு எழுதிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு along pi is equal to without this மீ0. மீ0 b by divided by மீ0 is this thing. This is h pi. Magnetic field along the pi is this one. So far we have calculated electric field Er E theta and magnetic field h pi. All other components E pi, hr, h theta all are 0. So electric field, magnetic field due to the oscillating dipole Nn we have calculated. So it is a very lengthy story. Magnetic field, vector என்னன்னு பார்த்தோம், வெக்டார் பொட்டன்ஷியல். லாரன்ஸ் கண்டிஷனை பயன்படுத்தி ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிச்சோம். பிறகு the definition of a vector and scalar potential இருந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் மாற்றி எழுதுகிறோம். இதுதான் நம்ம செஞ்ச விஷயம். இந்த ரிலேஷனுக்கு பேர் ஹெர்ட்ஸ் ரிலேஷன்ஸ் பேர். இந்த ஈக்குவேஷன்ஸ் இதை ரெண்டு சோன்ல நம்ம பார்க்குறோம். ஒன்று ஆர் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் லாம்டா, ரொம்ப அந்த டைபோலுக்கு பக்கத்தில். லாம்டாங்கிறது வேவ் லெங்த் ஆஃப் ரேடியேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஒரு ஆசிலேட்டிங் ஒரு டைபோல் ஆசிலேட் ஆகுதுனால ஸ்பேஸில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னுடைய வேவ் லெங்த் தான் லாம்டா. அதை விட ஸ்மால் ஆர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பக்கத்தில் பார்க்குறோம். ஸோ இங்கே கேங்கிறது 2 pi by lambda. So r by lambda is very very less than 1. So 2 pi times that is also very very less than 1. So r very very less than lambda means kr is very very less than 1. So இந்த குவான்டிட்டியில் இது இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா r இங்கே ஒரு 2 pi தான் எக்ஸ்ட்ரா வருது. r by lambdaவை தான் இங்கே அப்படி இருக்குது. 2 pi வந்து பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். ஸோ r by lambda is very very less than 1. அல்லது 2 pi times r by lambda is very very less than 1. அல்லது kr is equal to very very less than 1. ஸோ இந்த அப்ராக்சிமேஷனை நம்ம பயன்படுத்துகிறப்ப kr ஸ்மால் குவான்டிட்டி, வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி, ஒன்றை விட வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி. ஒன்றை விட வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டினா 1/31 பெரிய குவான்டிட்டி. ஸோ இது டிவைடட் பை 1/kr ஒன்றை கம்பேர் பண்ணுறப்ப இட் இஸ் அ வெரி லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ வி கேன் நெக்லெக்ட் திஸ் ஃபெலோ 1 ஹியர் இந்த அப்ராக்சிமேஷனில். இங்கே வந்தாலும் அப்படிதான், இங்கேயும் வந்து வர்றப்ப இவன் ரொம்ப பெரிய நம்பர் 1/kr. அதனால் இங்கே உள்ள இந்த ஒன்றை எடுத்துடலாம், இவனையும் வச்சுக்கலாம். அதை கம்பேர் பண்ணுறப்ப kr² r²லாம் வந்துடும். அப்பவும் இந்த ஒன்று ரொம்ப நெக்லெக்டட். ஸோ த ஒன் கேன் பி நெக்லெக்டட். Here also the same story. So in this case the one அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எழுதிருக்கோம். this one and this one and this one all can be neglected. So இங்க முதல்ல ER is equal to approximately equal to இங்க 1 எடுத்துறோம். k cancel ஆயிடுச்சு. -i plus i 1 ஆயிடுச்சு. 6 r cubed p cos theta e power minus I kr. kr very very small, very nearer to 0. So e power I0 is cos 0 is 1. E power I theta cos theta plus I sin theta. So when r becomes 0, e power 0 very nearer to 1. So we can take this as 1. E power something here we can take it as 1. ஸோ மற்றதெல்லாம் சேம். இங்கே இ தீட்டாவும் அதே சேம் ஆர்குமெண்ட்டில். இங்கே இந்த ஒன்று போயிடுச்சு. ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ சேர்த்தா +1 k² r². k² இங்கே போயிட்டோம். இங்கே r² r³ ஸோ இங்கே ஒரு r³ p sin theta e power minus I kr ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ p sin theta 4πε0 r³. இது 2πε0 r³. இது ஏன்னா அந்த டெரிவேஷன்ல எப்படி இருக்கு, அந்த 2/4 டெரிவேஷன்ல எப்படி இருக்கு. அதே மாதிரி h பை பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே திரும்பியும் இங்கே கொண்டாந்து அந்த CKங்கிறதுக்கு பதிலாக ஒமேகான்னு கொடுத்துருக்குறோம். அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒன்றை நீக்கிறப்ப இந்த ஐ முன்னாடி வரும். ஓகே, இங்கே உள்ள கேயும் இங்கே உள்ள கே ஸ்கொயரும் கேன்சல் ஆகி மேலே ஒரு கே, கீழே டினாமினேட்டரில் ஒரு ஆர் ஸ்கொயர், மற்றதெல்லாம் சேம். பி சைன் திட்டா e பவர் மைனஸ் ஐகேஆர் ஒன்றுன்னு ஆயிட்டு. மற்றபடி இப்படி வந்திருக்கு. இங்கே சியும் கேக்கு போல ஒமேகான்னு போட்டுக்கிறோம், அல்லது இங்கே சிகேன்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ நியரர் சோன், ஆர் இஸ் நியரர் சோன்னா அந்த டைபோலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நியரர் சோன், அல்லது வேவ் லெங்க்த்தை விட வெரி வெரி ஸ்மால். இந்த இதில் வந்து இஆர் இ தீட்டாங்கிறது எலக்ட்ரிக் டைபோலில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே தான். கோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது, இது ஆசிலேட் ஆகுதுனால இந்த டேர்ம் எக்ஸ்ட்ராவாக வருது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி coincide with the electric field due to the electric dipole. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இது நீங்கள் +1ல் +2ல் கூட இருக்கும், இப்போ கூட இருக்கும். ஒரு சின்ன டைபோல் வச்சு +Q -Q சார்ஜ் வச்சு ஆறுங்கிற பொசிஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ இதுவாக இருக்கும். ஸோ நியரர் சோனில் அந்த டைபோல்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே வருகிறது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆசிலேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக். கரண்ட் இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். சார்ஜ் அங்கங்கேயும் போகிறதுனால கரண்ட் கிரியேட் ஆகிடும். In this region, the field is equivalent to electrostatic dipole. என்ன இருக்குதோ அதுதான் இது. Moreover, the electric field dominates the magnetic field in this region. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஜாஸ்தி. ஏன்னா ஆறுங்கிறது ரொம்ப ஸ்மால், அப்போ ஆர் கியூப்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஆர் ஸ்கொயரை கம்பேர் பண்ணுறப்ப ஆர் கியூப்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஆனால் தலைகள் இருக்கிறதுனால this quantity is very large, this quantity is very small. So electric field dominates the magnetic field in the nearer region. டைபோலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வெரி வெரி ஸ்மால். அதே ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டோம். கேஸ் 2 ரேடியேஷன் ஜோன் R is very very larger than lambda or KR is very very larger than 1. So in this case R is very very larger. அப்போ டைபோலை விட்டு ரொம்ப தள்ளி டைபோல் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது, அதை விட்டு ரொம்ப தள்ளி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். போன தடவை என்ன பண்ணோம், இந்த ஒன்றை நீக்கணும். இப்போ 1/KRன்னு வருதே, இந்த 1/KR இஸ் வெரி வெரி லார்ஜர் ஒன். ஸோ இந்த 1/KRல உள்ளதை ஒன்றை கம்பேர் பண்ணுறப்ப நீக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 1/KR நிறையா தடத்தில் எங்கே வந்துடுது, KR ஆர் கியூப்னு வந்துன்னா ஆர் ஸ்கொயரை விட அதிகமாக இருந்ததுன்னா அதை நெக்லிஜிபிளி ஸ்மால் வச்சு. இப்போ ERல இங்கே ஒரு ஆறு வருது, இந்த ஒன்று போக e பவர் மைனஸ் IKRல உள்ள இந்த KR இதெல்லாம் வருது பாருங்க, ஆர் கியூப் இதெல்லாம் சேர்த்து ஆர் கியூப்னு வருது. ஸோ அந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடுறோம், ஆர் ஸ்கொயர் டேர்மே நீக்கிறோம். ஸோ செகண்ட் இதில் KR is a very very larger one. So I/KR is a very very small one. ஸோ இங்கே I/KR இதெல்லாம் நீக்கிட்டு இங்கே I/KR இதெல்லாம் நீக்கிட்டு ஒன்று மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா, அதாவது முதல் கேஸில் ஒன்றை நீக்கிறோம், இங்கே ஒன்றை மட்டும் அக்செப்ட் பண்ணுறோம். அங்கே KR கம்மியாக இருந்தது, KR ஜாஸ்தியாக இருக்கனால e பவர் மைனஸ் IKR விட முடியாது. ஸோ இங்கே உள்ள K² டிவைடட் பை 4πε0 P sin θ இந்த 1 டிவைடட் பை R. இங்கேயும் அதே மாதிரி 1 டிவைடட் பை ஆர்னு வராது, இங்கே ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜராக இருக்கனால ஆர் ஸ்கொயரை வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால்னு எடுத்துருக்கோம். ஸோ ER இஸ் வெரி ஸ்மால். இங்கேயும் அதே தான், KR இஸ் வெரி வெரி லார்ஜர். ஸோ 1/KR இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால். ஸோ இந்த I/KRங்கிற இந்த டேர்மை விட்டோம்னா 1 டைம்ஸ் திஸ் வரும். இங்கே ஆர் சிங்கிள் ஆர் தான் வருது, அதனால இதை கணக்கில் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த I/KRை விட்டப்புறம் இங்கே 1 டைம்ஸ் கீழே ஆர் ஸ்கொயர் வருது. ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜர். ஸோ ஆர் ஸ்கொயரும் வெரி வெரி லார்ஜர். டினாமினேட்டரில் இருக்கனால அது ஸ்மால். ஸோ we can neglect.
அது வெரி லார்ஜ் ஆர்ல தான். ஓகே, ஸோ ரேடியேஷன் ஜோன் இதுக்கு பேர். இங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேவ்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அந்த ஜோன் வந்து ரேடியேஷன் ஜோன். ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜர் தேன் லேம்டா. இங்கே இ தீட்டா டிவைடட் பை ஹச் தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா இ தீட்டா டிவைடட் பை ஹச் தீட்டா கண்டுபிடிச்சிங்க. இ தீட்டா டிவைடட் பை ஹச் தீட்டா பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாமே சேம் திங் தான் இருக்குது. மேலே கே எல்லாமே சேமாக இருக்குது. இங்கே ஒரு எப்சலன் 0 கீழே வருது. ஸோ எப்சலன் 0 வகுக்கிறப்ப இங்கே சி கீழே வரும். ஸோ சிக்கு மற்றதெல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ இ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/c எப்சலன் 0 டைம்ஸ் ஹச் பை. ஸோ இ தீட்டாவுக்கும் ஹச் பைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இது. சிக்கு பதிலாக ரூட் ஆஃப் எப்சலன் 0 மீ 0ன்னு எடுத்துக்கலாம். அது மேலே ஸோ இ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சலன் 0 மீ 0 டிவைடட் பை எப்சலன் 0 இருக்குது. இங்கே எப்சலன் 0க்கு அப்போ ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் எப்சலன் 0 ஸ்கொயர் வரும். தட் எப்சலன் 0 அண்ட் தட் எப்சலன் 0 கேன்சல். இங்கே சிங்கிறது ரூட் ஆஃப் எப்சலன் 0 மீ 0 மேலே தேர்ட் ரூட் ஆஃப் எப்சலன் 0 இங்கே எப்சலன் 0 கேன்சல் ஆகிட்டு கீழே ரூட் ஆஃப் எப்சலன் 0 வரும். மேலே ரூட் ஆஃப் மீ 0 கீழே ரூட் ஆஃப் எப்சலன் 0. தட் இஸ் திஸ் திங். ஸோ இ தீட்டாங்கிறது மீ 0 டிவைடட் பை எப்சலன் 0 டைம்ஸ் ஹச் பை. அந்த ரேடியேஷன் ஜோனை இங்கே எழுதியிருக்கிறோம். அதுக்கு ஒரு படம் போட்டுக்கிறோம், அழகான ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு இசட் ஆக்சிஸ். இது டைபோல், சிவப்பா இருக்குது டைபோல். இதுதான் நம்ம பாயிண்ட். இந்த எல்லாமே ஜங்ஷன் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இ கிராஸ் கட்சி இதெல்லாம் ஜங்ஷன் ஆகுது. அதுதான் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். அதை கூட அங்கே பின் நான் போட்டுக்கலாம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். திஸ் பாயிண்ட் இங்க இஆர் இஸ் 0. இ தீட்டாங்கிறது இதுல இந்த பாயிண்ட்ல தீட்டாங்கிறது இந்த டைரக்ஷன். இதுதான் தீட்டாவோட டைரக்ஷன். இந்த திஸ் சர்க்கிள் இஸ் கிரேட் சர்க்கிள். கிரேட் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெரிய சர்க்கிள். மேலே போல் வழியா இது போல், நார்த் போல். இது வந்து குளோபு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பூமி மாதிரி நினச்சிக்கோங்க. இது வந்து நார்த்து போல், இது வந்து சவுத்து போல்னு சொல்கிறோம். போல் வழியாக போகிறத தீர்க்க ரேகைன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் இது. இங்கே தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது வந்து தட் ரேடியல். இதுங்க பி. இதை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா தீட்டா மாறிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த திஸ் வெக்டார் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தீட்டா மாறிக்கிட்டே வரும். ஸோ தீட்டா வேரி ஆகுத இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த தீட்டா வேரி ஆகக்கூடிய டைரக்ஷனில் மட்டும்தான் இ தீட்டா இருக்குது. ஆறு இல்லை, இ பையிலலாம் இல்லை. ஸோ தீட்டா வேரி ஆகக்கூடிய டைரக்ஷனில் இருக்கனால ஈங்கிறது இந்த டைரக்ஷன். என்ன பண்ணியிருக்கிறோம்? எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டினோட டைரக்ஷன் பார்க்கணுமோ அந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி, நார்த் அண்ட் சவுத்து போல கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிரேட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். கிரேட் சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சென்டரும் ஸ்பியர்னுடைய சென்டரும் ஒரே பாயிண்ட்ல இருந்துன்னா தட் சர்க்கிள் வி கால் இட் அஸ் கிரேட் சர்க்கிள். பெரிய சர்க்கிளா இருக்கும். தீர்க்க ரேகைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் இ தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் இ. பைங்கிறது அலாங் பை டைரக்ஷன்ல தான் இருக்குது. ஹச் பை. ஹச் வந்து ஆர்த் தீட்டா டைரக்ஷன்ல இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ பை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல திஸ் இஸ் அ வெக்டார். இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன், இதில் உள்ள ப்ரொஜெக்ஷன் தான் திஸ். இது இங்கே நம்மளை பார்த்து ஒரு இதுலேருந்து எவ்வளோ மாறுதோ அதுதான் பை. இப்போ இதில் மாறிக்கினே போனீங்கன்னா இதில் ஒரு பை கிடைக்கும். பை சேஞ்ச் இன் பை. யூ கீப் ஆர் ஃபிக்ஸட், யூ கீப் தீட்டா ஃபிக்ஸட், அண்ட் வென் வி மூவ் அலாங் பை, திஸ் இஸ் அ இன்க்ரீஸ் ஆஃப் பை. ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆறு இன்க்ரீஸ், இந்த பாயிண்ட்லேருந்து ஆறு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி? இப்படியே ஆறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தீட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன? இந்த டைரக்ஷன். ஸோ இங்கே தீட்டா இன்க்ரீஸ். இது பை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன? இந்த டைரக்ஷன். திஸ் இஸ் நாட் அ கிரேட் சர்க்கிள். இது நல்லா பார்க்கணும். பை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிரேட் சர்க்கிள் இல்லை. இது ஒரு சின்ன வட்டம். இது சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றில் இல்லை. அட்சய ரேகை சொல்கிறான் பாரு, எல்லா அட்சய ரேகையும் இப்படி தான் இருக்கும். ஒன்று ஈக்குவேட்டரில் போகுது பாருங்க. ஈக்குவேட்டர் நிலநடுக்கோட்டில் போகுது பார்த்தியா? அந்த நிலநடுக்கோட்டில் போகக்கூடியது தான் கிரேட் சர்க்கிள்.
மற்ற எல்லா அட்சரேகையும் சின்னதாகிக்கிட்டே போகும், மேலே வர கீழே வர்றப்பையும் அதே மாதிரி சின்னதாகிக்கிட்டே போகும். ஆனால் தீர்க்க ரேகைன்னு சொல்கிறோமே, அந்த தீர்க்க ரேகை இதில் இப்படி இருக்கும், அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதுவும் போல் வழியாக தான் போகும். இப்படி பார்த்தாலும் ஸோ எல்லாமே கிரேட் சர்க்கிள் தீர்க்க ரேகைங்கிறது. ஓகே, the magnetic field H pi is along the latitude. அட்சரேகைன்னு சொல்கிறோமே அதைத்தான் இங்கிலீஷில் latitude. H pi is along the latitude. இந்த பாயிண்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு பூமி மாதிரி நினச்சிக்கோ. ஒரு டைபோல் இருக்குது, அந்த டைபோலை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டுமானால் அந்த பாயிண்டை வச்சு ஒரு ஸ்பியர் வரைந்து கொள்க. அந்த ஸ்பியரில் ஒரு அட்சரேகை தீர்க்க ரேகை வரைந்து கொள்க. தீர்க்க ரேகைன்னா அது வழியாக போகக்கூடிய கோடு, போல் வழியாகவும் போகணும், பெரிய சர்க்கிள். இது அட்சரேகைங்கிறது கிடைமட்டமாக வரையக்கூடியது, போல் வழியெல்லாம் போகாது, அப்படி கிழக்கு மேற்காக செல்லும். The direction of the magnetic field H pi is along latitude. H pi ங்கிறது along this direction. ஏன்னா this is along pi only. This is height. Hence a wave is a transverse magnetic. லைட் வேவ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இங்கே டைபோல் ஆசிலேட் ஆகுது. உங்களுக்கு கண்ணு கொடுக்குறேன் நான், இங்கேருந்து நான் பார்க்குறது உங்களுக்கும் பார்க்க தெரியணும். பாருங்கள், தூங்கிடாதீங்க. எலக்ட்ரிக் டைபோல் இங்கே ஆசிலேட் ஆகனால ஃபீல்டு அப்படியே கிரியேட் ஆகி போகும். இ கிராஸ் ஹச்சுங்கிறது பாயிண்டிங் வெக்டார், அல்லது எங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அது இங்கே எந்த டைரக்ஷனில் அப்படியே லைட்டு வேவ் வந்து உருவாகுது, அப்படியே போயிட்டே இருக்கு. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகக்கூடிய டைரக்ஷன் 6 இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனில் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னா பை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனில் இருக்குது. They are orthogonal curvilinear coordinate system. Spherical polar coordinate system is a orthogonal curvilinear coordinate system. அப்படின்னா என்னன்னா இந்த மூன்றும் தீட்டா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும், ஆர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும், சாரி தீட்டா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும், பை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும், ஆர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும் மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். முதல்ல இங்கே இஆர் அப்ராக்சிமேட்லி 0ன்னு நான் விட்டேன், இஆர் சம்திங்னே வச்சுக்கோ. இதில் சம்திங் இருக்கிறப்ப H pi is along this direction, increase of pi. லைட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, increase of r. Increase of pi is increase of r. They are perpendicular. This angle is perpendicular. பார்த்தா படத்தில் பார்த்தா உனக்கு கோணையா தெரியும், ஸ்பியர் போட்டு வரைஞ்சி பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஸோ they are transverse magnetic. ஒரு வைப்ரேஷன் ஆனது அந்த வேவுக்கு செங்குத்தாக இருந்ததுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு பேர். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ஸோ திஸ் வேவ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக். ஃபார் லார்ஜ் ஆர், ஆர் ரொம்ப ஜாஸ்தியாகிறப்ப அந்த ஆர் ஸ்கொயர் டேர்ம் கீழே இருக்கனால அதை நெக்லெக்ட் பண்ணோம். ஸோ இஆர் பிகம்ஸ் 0. அந்த கேஸில் தான் இ தீட்டா அலோன் எக்ஸிஸ். இ தீட்டா வந்து அல்லாங் தி இன்க்ரீஸ் ஆஃப் தீட்டா, அதாவது இந்த longitude தீர்க்க ரேகையில் இருக்குது. and E theta is along longitude, இந்த டைரக்ஷன்ல E இருக்கு. so in this case very larger R இருக்கிறப்ப magnetic field is perpendicular to this E cross H. ஏன்னா இது சேஞ்ச், இது R இன்க்ரீஸ்ல இருக்குது, இது தீட்டா இன்க்ரீஸ்ல இருக்குது, இது பை இன்க்ரீஸ்ல இருக்குது. ஸோ இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டுக்கு செங்குத்தாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் செங்குத்தாக எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆசிலேட் ஆகுது. அதனால this is a transverse electromagnetic wave. லைட் போகக்கூடிய ப்ராபகேஷன் ஆஃப் டைரக்ஷன்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அஸ் வெல். அடுத்தது the field is maximum at the equator theta equal to pi by 2. இந்த ரெண்டு ஃபீல்டு தான், மற்றதெல்லாம் 0. தீட்டா பை பை 2 இருக்கிறப்ப சைன் பை பை 2 ஒன்று இருக்குது. தீட்டா எங்கே சார் பை பை கூடும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீட்டா இது திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. இங்கேருந்து இந்த இடத்துக்கு வருது, இந்த வெக்டாரை பார்த்துக்கோங்க. அதுக்கும் இசட் ஆக்சிஸுக்கும் இடையே உள்ள கோணம் இருக்குது திஸ் ஆங்கிள். திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. இது மேலேயே இருந்ததுன்னா என்ன, போலில் இருக்கும். போலில் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0னா திஸ் ஃபீல்டு பிகம் 0, எவ்ரி திங் பிகம் 0. தீட்டா பை பை 2 இருக்கிறப்ப சைன் தீட்டா வந்து 1 ஆகும். அது எங்கே இருக்கும்னா
அப்போ இது கூடிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது கூடிக்கிட்டே வந்துன்னா இந்த சர்க்கிள் கீழே இறங்கிட்டே வரும், கீழே இறங்கிட்டே வரும். இது அப்படி இந்த பாயிண்ட் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் எங்கே வந்திருக்கும், இப்படி வந்துடும், இப்படி வந்துடும் ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி maximum because sin pi by 2 is 1. So the field is maximum at equator theta equal to pi by 2 and the field is 0 at the pole. Pole எங்க electric and magnetic field பார்த்தோம்னா 0. அதே இது இங்க பார்த்தோம்னா அல்லது இந்த இடத்துல கரெக்டா இங்க பார்த்தோம்னா அல்லது ஈக்குவேட்டர்ல எந்த பாயிண்ட்ல நீங்க பார்த்தாலும் this பாயிண்ட்ல எங்க பார்த்தாலும் electromagnetic field is very larger one, maximum. அதே கதையை வேற மாதிரி பண்றோம். இந்த ஸ்டோரி ஒரு ஒரு நல்ல அருமையான படம் போடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கனால தான் இங்கே படம் போட்டிருக்கிறோம். இந்த படத்தை நம்ம ஏற்கனவே ஒருக்கா போட்டிருக்கிறோம். இந்த காலேஜுக்கு வந்த உடனே மலையை சுற்றி திருவண்ணாமலை மலைன்னு தான் வச்சுக்கோங்க. மலையை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் பண்ணால் எந்தெந்த இடத்துல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் ஆகுதுன்னு பசங்க ஒரு குரூப்பை வச்சு திருவண்ணாமலையை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் மெஷர் பண்ணோம். அது எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து கூடுதா குறையுதா எல்லாமே ஸ்டடி பண்ணி எர்த்தினுடைய ஃபீல்டெல்லாம் கழிச்சிட்டு ஒரு போலார் டயக்ராம் வரைஞ்சோம். எப்படி போலார் டயக்ராம் வரைஞ்சோம்னா இதுதான் காலேஜ்னு வச்சுக்கோயேன். இது நார்த்து, இங்கே வந்து குபேரலிங்கம் இருக்குன்னா குபேரலிங்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பார்க்குறோமோ தட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய லெங்க்த்துக்கு தகுந்தாப்புல புள்ளி வச்சோம். அதே மாதிரி இது சவுத்து தான் காலேஜ்னு வச்சுக்கோயேன். காலேஜில் பார்க்குறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குமோ தட் லெங்க்த்துக்கு தகுந்தாப்புல எங்கள் புள்ளி வச்சோம். அப்படி சுற்றிலும் ஒவ்வொரு இடத்துல புள்ளியாக வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், அந்த ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் வர உள்ள டிஸ்டன்ஸு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அப்படியே வச்சு படம் போட்டோம். சூப்பரான ஒரு அருமையான ஒரு படம் வந்துச்சு. ஒரு 85% ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் படம் போடுவோம். இங்கே 2 ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக், இதுக்கு பேர் போலார் டயக்ராம்னு பேர். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு படம் போடுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் படம் போடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ப்ளூ கலர் படம் போடுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ரெட் கலர் அல்லது பிங்க் நான் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். பிங்காக ப்ரௌன் மாதிரி இருக்குது. திஸ் ரெட் கலரில் படம் போடுறோம். ஸோ தீட்டா வேரி ஆகிறப்ப எப்படி எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுகிறது அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுகிறது அப்படிங்கிறத இதில் எழுதியிருக்கிறோம். இந்த படம் டெல்ஸ், திஸ் படம் டெல்ஸ் how this electric and magnetic field varies when pi is changed. அழகான படங்கள். The spatial distribution of the fields are drawn in the polar diagram. Variation of the field with respect to theta, blue. In the figure, OP is the electric or magnetic field at angle theta. Magnetic field க்கு அதுனா electric field க்கு அதுதான். தீட்டாவை பொறுத்து 2 சைன் தீட்டா அதில் தான் வேரி ஆகுது. ஸோ தீட்டாவை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறதா இந்த படம் சொல்லுது. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இதை விட்டுரு, இதுக்கு சேம் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டுமே பாரு, இதை பாரு, இதுதான் இது. பிக்சோரியலா இந்த ஈக்குவேஷன் தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி சார் இதில் அப்படி இருக்குது? தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா சைன் 0 0ன்னு ஆகும். ஸோ இ தீட்டாங்கிறது 0 ஆகும். ஸோ தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள். இங்கே 0ல் இது எங்கே டச் ஆகுது? இங்கே 0லேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் இஸ், அந்த டிஸ்டன்ஸ் இஸ் 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தீட்டா ஈக்குவல் டு 0ல் இட் இஸ் 0. அப்புறம் ஏதோ சம் தீட்டாவில், இங்கே சம் தீட்டாவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா சைன் வந்து ஒரு பை ஏதோ சம் வேல்யூ இருக்குது, 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 30 டிகிரியில் இதை படம் போடணும்னா படம் எப்படி சார் போடணும் அதை முதல்ல சொன்னாலே உனக்கு புரிஞ்சுவிடும். 0ல் இந்த பாயிண்ட், இப்போ இது 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 30 டிகிரி லைனில் ஒரு கோடை வரைஞ்சி விட்டு இங்கே சைன் 30 என்னன்னு போட்டு இந்த வேல்யூ என்ன இருக்குமோ அந்த வேல்யூவை வந்து அந்த லைனில் ஒரு பாயிண்டாக குறிக்கணும். 45 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம், அந்த லைன் ரேடிஸாக அப்படி இழுத்து விட்டு 45 டிகிரி சைன் 45 என்னன்னு போட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி அந்த பாயிண்டாக குறிக்கணும். ஸோ அது எல்லாம் பாயிண்டாக குறித்தால் we will get this circle.
0 to pi by 2 பார்த்தீங்கன்னா 0ல 0. This length இருக்குது, this length OP is the electric field when the angle is theta. angle theta இருக்கிற theta pi by 2 என்ன when theta pi by 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். theta pi by 2 னா என்ன வரும்? this vector, this OP goes like this. இங்க தான் theta pi by 2. this angle is pi by 2. அங்க தான் மேக்ஸிமமா இருக்கும். அதான் சொல்லுது sin pi by 2 is 1. so this maximum value is this. minimum value is theta equal to 0. so that is this point. maximum this is pi by 2. pi by 2 க்கு அப்புறம் வரப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. pi வர பைல பலபடி 0 ஆயிடுது. பைக்கு அப்புறம் பலபடி மாறிக்கிட்டே போகுது. 3 pi by 2 இன்க்ரீஸ் ஆகுது. லெங்த் தான், இட் இஸ் a length, not a negative direction. லெங்த் எல்லாம். so 3 pi by 2 of course 0 to pi by 2 அந்த படம் பார்க்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா டபுள்ஸ் இது போட்டுருக்குது. so இதுதான் change in the electric field when we change along theta. theta மாறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மாறுது? தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒவ்வொரு இடத்துலையும் வேணும்னா அந்த தீட்டா ஆங்கிளில் ஒரு கோடை போட்டு அது எங்கே வெட்டுறதோ அந்த பாயிண்டினுடைய லென்த் தான் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் டயக்ராம் வி கால் இட் எஸ் போலார் டயக்ராம். சார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மெஷர் பண்ணால் தீட்டாவுக்கு இதே மாதிரி தான் படம் வரும். அஃப்கோர்ஸ் சம் கான்ஸ்டன்ட் மே பி டிஃபர். சின்ன படமாக இருக்கும் அல்லது பெரிய படமாக இருக்கும். ஆனால் அந்த கர்வு எல்லாமே கர்வச்சர் இதே தான் இருக்கும். ஒன்று பெருசாக வரலாம் அல்லது சின்னதாக வரலாம். இதே 8 தான். So change in the electric or magnetic field with respect to theta, if we draw, it will become like this one. Electric field. Magnetic field, it may be larger or smaller, as the case may be. Depends on all. Okay. Variation of the field with respect to pi. Brown போட்டிருக்கிறோம். இது எனக்கு brown மாதிரி தெரியுது, உங்களுக்கு ரெட் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். This is constant upon changing pi. இங்கேயும் பை இல்லை, இங்கேயும் பை இல்லை. ஸோ பை ஈக்குவல் டு 0ல இங்கே பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு 0ல பை ஈக்குவல் டு இப்போ வந்து தீட்டான்னு இதை எடுத்துக்க கூடாது, பையின்னு எடுத்துக்கணும். பை ஈக்குவல் டு 0ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேம் திஸ் பாயிண்ட். பை ஈக்குவல் டு பை பை 2லையும் சேம் தான். பையை பொறுத்து இது மாறல, அப்போ தே ஆர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். So origin that distance is constant, it is a circle. So variation of this electric or magnetic field with respect to pi is given by this diagram. Okay, thank you.